குறுகுறுப்புனா நுணுக்கமான உணர்வு, மெல் உணர்வுகளை அந்தந்த காலகட்டத்தை தாண்டி தானே வரணும். இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஆனதுனால எல்லாம் ஈஸியாக கிடைச்சதுனால அந்த காத்திருப்போட சுவை தெரியல. தூங்கினாலும் முழிச்சாலும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் முழிக்கிறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் எதுக்கு அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா இவன் யாருக்கு லைக் பண்றான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான். அந்த ஒரு உளவுத்துறை வேற அங்க வெளியே வந்துடாதடி தங்கம், பௌர்ணமின்னு நினைச்சு உன்னைய தூக்கிட போறானுங்க அப்படின்னு உள்பெட்டியில உருட்டுனவன் தானே நீ. வணக்கம். நாம தொடர்ந்து திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய இப்படி ஒரு தீயா கவிதை புத்தகத்திலிருந்து திருக்குறள் கழுவிய காதல் கவிதைகள் தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்கோம், அளவலாவிட்டு இருக்கோம். யார் கூடன்னு கேட்டிங்கன்னா திரு சரவணன் கண்ணா அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கவிதை பார்க்க போறோம்? இன்னைக்கு உருட்டு உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உருட்டு அப்படிங்கிறது ரொம்ப சம காலத்துக்கு பொருந்தி போற ஒரு சொல் இல்லையா? அதை வச்சு எழுதியிருக்காரு தலைவர். உருட்டு உளவியல். புலவி நுணுக்கம், குறள் எண் 1312. ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ் என்பார் கரிந்து. ஊடல் கொண்டிருந்த போது அவர் தும்மினார், ஊடலை விடுத்து அவரை நீடு வாழ்க என வாழ்த்துவேன் என நினைத்து அப்படின்னு. நம்ம தும்முனா வாழ்த்துவோம் இல்லையா? குழந்தைங்க தும்முனா நம்ம 100 வயசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 100 தடவை தும்னா 200ன்னு சொல்லுவோம். ஆமா, அது மாதிரி சொல்லுவோம். 200 வருஷம் யாரும் வாழ போறது இல்லை, இருந்தா கூட நம்மளோட ஆசை வாழ்ந்துடும், அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. அதிகாரம் புலவி நுணுக்கம், குறள் எண் 1317. வழுத்தினாள் தும்மினேனாக அழித்தழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று. யான் தும்மினீனாக அவள் 100 ஆண்டு என வாழ்த்தினாள், உடனே அதை விட்டு யார் நினைத்ததால் தும்மினீர் என கேட்டு அழுதாள். இப்படி ஒரு நம்பிக்கையும் இருக்கு இல்லையா நமக்கு? யாராவது நினைக்கிறாங்க நம்ம வாழ்த்தும் போது, ஆமா, நினைக்கிறது யாருன்னு சொல்றது மாதிரியும் இருக்கு. ஸோ 2 வித நம்பிக்கைகளை வச்சும் அதை எழுதியிருக்காரு. புலவி நுணுக்கம், குறள் எண் 1318. தும்மு செருப்பு அழுதாள் நுமருள்ளல் எம்மை மறைத்திரோ என்று. ஊடல் கொள்வாளோ என பயந்து நான் தும்மலை அடக்கிக் கொள்வதை பார்த்த அவள், ஓ உமக்கு நெருங்கியவர் உம்மை நினைப்பதை நான் அறியாதபடி மறைக்கின்றீரோ என கேட்டு அழுதாள். அடுத்ததும் வந்துருச்சு. உருட்டு உளவியல். இது 3 குறள்கள்லையும் மாட்டியிருக்கான் மனுஷன். என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். 20s கிட்ஸ் என்று அறியப்படும் இருபால் இளைஞர்களே, இது 2K கிட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களின் காதலில் விறுவிறுப்பு கூடும் அதே விகிதத்தில் குறுகுறுப்பு குறைந்து வருவதை அப்படின்னு. குறுகுறுப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? குறுகுறுப்புனா நுணுக்கமான உணர்வு, மெல் உணர்வுகளை அந்தந்த காலகட்டத்தை தாண்டி தானே வரணும். இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஆனதுனால எல்லாம் ஈஸியாக கிடைச்சதுனால அந்த காத்திருப்போட சுவை தெரியல. அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறந்துடுறோமோ அப்படின்னு தோணுது. நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு பையனோ பொண்ணோ பேசணும்னா பகல் முழுக்க எப்போ வருவாங்க, வீட்டில் பெர்மிஷன் வாங்கின்னு காத்து கிடக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம சொல்லிட்டு போனா கூட அந்த இடத்துக்கு தகுந்த நேரத்துக்கு வர முடியலன்னா இன்ஃபார்ம் பண்ண கூட நம்மளால முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழல்ல வளர்ந்து வந்தவங்க தான் நம்மலாம். ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ எது வேணாலும் எந்த டைம் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதனால அந்த காத்திருத்தல்ல வர்ற அந்த சுவை குறைஞ்சிருதுன்னு நீங்க சொல்றீங்க. சுவை குறையிறதுனாலயே அதோட தன்மையும் அருமையும் புரியுறது இல்லை. ரொம்ப இலகுவா அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. ஓகே. கைபேசிக்குள் காதல் வந்து விட்டதால் இப்போதெல்லாம் பேருந்து நிலையங்களில் இளைஞர்கள் பேருந்துக்காக மட்டுமே காத்திருக்கிறார்களாம். முன்னாடி பொண்ணுங்களுக்காகவும் சேர்த்து காத்திருப்பாங்க. அதுக்கும் பழமொழிலாம் சொல்லுவாங்க, பஸ்ஸுக்காகவும் பொண்ணுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னா அந்த காலத்துல அப்ப சொன்னது அதெல்லாம். ஏன்னா அங்கே வெயிட் பண்ற இடம் அதுதானே. ஆமா. நீங்கள் கிரிஞ்ச் என்று முத்திரை குத்த போகும் வள்ளுவன் குறள் 3 வாசிக்கிறேன், கூர்ந்து கேளுங்கள். கிரிஞ்ச கொண்டு வந்திருக்காரு பாருங்க. எங்க எப்படி உருட்டும் கொண்டு வந்துட்டாரு, கிரிஞ்சும் கொண்டு வந்துட்டாரு, இதெல்லாம் கொண்டு வந்துட்டாரு. இது புலவி நுணுக்கம். குழவி தெரியும், கிழவி தெரியும், குழவி கூட தெரியும், ஆனால்
புலவி தெரியாதே என்று நீங்கள் புலம்புவது கேட்கிறது. குளவினா தெரியும், வண்டு இல்லையா, அந்த வண்டு தான் குளவி. கிழவி தெரியும், வயதான பெண்ணை வந்து கிழவின்னு சொல்லுவோம். குழவின்னா குழந்தை, அது கூட தெரியும். ஆனா புலவிங்கிறது என்னன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் சார் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். நீங்கள் புலம்புவது கேட்கிறது. புலவி என்பது பெண் பார்ப்புலவர் அல்ல. ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்றாரு. புலவருக்கு புலவி அப்படின்னு பெண் பால் போட மாட்டோம் அப்படின்னு. புலவி என்பது பொய் சீண்டல், சீன்றது, சும்மா சீன்றது, ஊடல். ஓகே. காதல் அகராதியில் அதன் பெயர் ஊடல். உணவுக்கு உப்பு போல கூடலுக்கு ஊடல். கூடலுக்கு முன் உள்ள ஊடல், அது ஊடலுக்கு பின் வர்ற கூடல் தான் இனிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி ஊடத் தெரியாதவர்கள் கூடி திளைத்தார்கள் என்பது கலப்படம் இல்லாத கற்பனை. வரவே முடியாதுங்கிறாரு. உண்மைதான். ஏன்னா ஊட தெரியாதவர்களுக்கு கூடவும் தெரியாது. எப்படின்னா அவங்க இருக்காதுன்னு சொல்றாரு. இல்ல, இந்த காதலை அதிகப்படுத்துறதோட வேலையை வந்து ஊடல் செய்யுது. அதோட காதலோட எலாங்கேஷனை வந்து அதிகப்படுத்துது. இந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடுத்த பர்சனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் அதுதான் கொடுக்குது. ஊடலுங்கிறது அந்த ஊடலுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அதை தாண்டி போகும்போது தான் அந்த காதல் தொடரும். இப்போதான் எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்களே, செட் ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு வராது. இது ஊடலுங்கிறது வந்து காதலோட மறுபக்கமா இருக்கு. ஓகே. தும்மல் பஞ்சாயத்து. ஊடலில் இருந்தார்கள் இருவரும். அவள் என்று இருந்தாள். தும்மினால் அவசரமாக நீடு வாழ்க என்று வாழ்த்துவாள். தும்மினா வாழ்த்துவா. அதனால் ஊடல் பனிப்போர் உடையும் என்று திட்டமிட்டு தும்மினான் அந்த பன்மாய கல்வன். அவனை பன்மாய கல்வன் பேர் கொடுத்துட்டாரு பாருங்க. அவ எப்படி இருந்தாலும் உம்முன்னு இருக்கா, தும்மினா அவசரமா நீடு வாழ்க அப்படின்னு சொல்லுவா. அதனால ஊடல் பனிப்போர் உடையும் அப்படின்னு பிளான் பண்ணி தும்புறான். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேலோட வாய்ஸ். பிளான் பண்ணி பண்ணணும். அந்த பன்மாய கல்வன் நினைத்தபடியே அவளும் நீடு வாழ்க என்று வாழ்த்தினாள். பொய் என்று தெரிந்தாலும் மரபு முக்கியம் அல்லவா, மரபை கடைபிடிக்கிறாளா அவ. அடுத்துதான் 7:30. 7:30 அங்கதான் உருவாகுது. அது சரி, யார் நினைத்ததால் தும்மினீர்கள் என்று அபாண்டமாக கேட்டு அநியாயமாக அழுதாள் அவள். அது பாருங்களேன், அபாண்டமா போய் கேட்டுட்டு அவளே அநியாயமா அழுதுட்டாளா. இது எப்படின்னா இதுல வந்து அவங்களுக்கு அதுக்கு உரிமை கோரல் ஒண்ணு இருக்கு. யாரு நினைச்சு தும்முறாங்கன்னு சொன்னா, நான் இங்க இருக்கும்போது யார் நினைச்சு தும்முறாங்க, உன்னை நினைக்க யார் இருக்கா அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா. நான் இங்க இருக்கேன், வேற யாரும் நினைச்சு. அது பெண்களுக்கே உண்டான இயல்பு இல்லையா, பெண்குல மரபு இல்லையா அது. வட போச்சே அவன் ஒரு இளகிய மனசுக்காரன், ஆடி போய்விட்டான் ஆடி. இவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னாயிடுச்சே, வட போச்சேடா அப்படின்னு இவனுக்கு. இன்னொரு நாள் அவனுக்கு உண்மையிலேயே தும்மல் வந்தது. எதுக்குடா வம்பு என்று தும்மலே அடைக்கினான். இப்ப தும்மினா அவன் நிச்சயம் யாரை நினைச்சு தும்மினான்னு கேப்ப, அதனால வேண்டாம் அப்படின்னு அவன் தும்மலை அடக்கிக்கிறான். எவள் நினைப்பதை என்னிடமிருந்து மறைக்க வந்த தும்மலை வாசலில் நிறுத்தினாய் என்ற அனத்தினால் அலர்மேல் மங்கை. இந்த அலர்மேல் மங்கையை எங்க கொண்டு வந்து வைக்கிறார் பார்த்தீங்களா. அலர்னா என்ன? அலர்னா 2 பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னு வதந்தி பரப்புறது, பேசுறது. அது என்ன மலரோட இன்னொரு இது கூட அலர்னு சொல்லுவாங்க. மலரோட ஒரு 8 நிலை இருக்கு. ஸோ அதுல அலருங்கிற ஒரு அந்த நிலை கூட வருமா அது எனக்கு தெரியல. பட் அலர் அப்படிங்கிறது குசு குசுன்னு ஒரு காதுல இருந்து இன்னொரு காதுக்கு அலர் போற்றுது, அந்த அதை போய்கிட்டே இருக்கிறது தான் அலர். ஸோ அவ வந்து இந்த இடத்துல யார்கிட்ட வந்த காதலை மறைக்கிறதுக்கு, யார் நினைக்கிறத மறைக்கிறதுக்கு என்கிட்ட இருந்து தும்மலை மறைச்ச அப்படின்னு அவ கேட்கிறா இல்லையா. ஸோ இவளே ஒரு அலர உருவாக்குறாங்க. அதனால இங்க அலர்மேல் மங்கைன்னு அவர் பேர் கொடுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அது வேற இந்த கோட்குள்ள வச்சிருக்காரு, அலருங்கிறத கோட்குள்ள வச்சிருக்காரு. அவள் புலவித்துறையில் மதிப்புறு முனைவர். பாருங்க, டாக்டர் பட்டமே வாங்கிட்டாளா அவ புலவித்துறையில. ஓடி ஒளிந்தான் அவன், ஓடியே போயிட்டான் புலவித்துறை. இங்க பாருங்க, அடுத்து கிரிஞ்ச் ஃபெலோஸ் என்று நீங்கள் கிசுகிசுப்பது எனக்கும் கேட்கிறது. அவங்கள சில்லி ஃபெலோஸ் சொல்ற மாதிரி கிரிஞ்ச் ஃபெலோஸ் சொல்லிட்டாங்க அவங்களா. உன் மனசாட்சியை தொட்டு சொல்,
இன்ஸ்டாகிராமில் அவள் தும்மினாலும் இருமினாலும் ஹார்ட்டின் போடாமல் தூங்கி விடுவாயா நீ, தூங்க விடுவாளா அவள். ஓ, இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டாரு. எவ்வளோ சமகால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி இந்த கவிதையை சொல்லிட்டே வராரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20s கிட்ஸ்ன்னு ஆரம்பிச்சாரு, உருட்டு உளவியல்னு ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் கிரிஞ்சை கொண்டு வந்தாரு, கிரிஞ்சு ஃபெலோஸ்ன்ட்டாரு இப்போ, அப்புறம் இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்துட்டாரு. இப்போ நமக்கு தூங்கினாலும் முழிச்சாலும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் முழிக்கிறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து எதுக்கு அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா இவன் யாருக்கு லைக் பண்றான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான். அந்த ஒரு உளவுத்துறை வேற அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அவள் தும்மினாலும் இருமினாலும் ஆட்டி போடாமல் தூங்கி விடுவாயா நீ, தூங்க விடுவாளா அவள், ஏன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே பாட்டுக்கு அவள் போட்ட ரீல்ஸ் உண்மையிலேயே உனக்கு பிடித்திருந்ததா, அவள் தோழியின் முகநூல் நிலைப்படத்திற்கு செவ்விதயம் போடும் தெம்பு இருக்கிறதா உனக்கு, ரெட்டில் ஹார்ட்டின் இமோஜி போடுற தெம்பு இருக்கா உனக்கு, அவளோட தோழிக்கு போட்டா அவ்வளவுதான், குழந்தைய பிடிச்சிருவா அவ. இதையும் மீறி அடுத்த லெவலுக்கும் போயிடுவாங்க. அந்த தோழியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு விவரம் எடுத்துருவாங்க. அமாவாசை அன்னைக்கு வெளியே வந்துடாதடி தங்கம், பௌர்ணமின்னு நினைச்சு உன்னைய தூக்கிட போறானுங்க அப்படின்னு உள்பெட்டியில உருட்டுனவன் தானே நீ. அதாவது அவளுக்கு மெசேஜ் அனுப்பினவன் இன்பாக்ஸ்ல போயிட்டு. ஆமா, அமாவாசை அன்னைக்கு வெளியில வந்துடாதடி பௌர்ணமின்னு நினைச்சு உன்னைய தூக்கிட, அவ்வளவு அழகு அந்த பொண்ணு அப்படின்னு அவளை ஃபீல் பண்ண வச்சிருக்கான். அப்படின்னு உள்பெட்டியில உருட்டுனவன் தானே நீ. கேலண்டர் தான் மாறுகிறது, மற்றபடி காலந்தோறும் புலவி புது வேஷம் போடுகிறது. ஒரு புது வேஷம் போடுது, ஆனா டேட் மட்டும் தான் மாறிட்டே இருக்கு அப்படின்னு காலகாலத்துக்கு அது மாறுபட்ட பரிணாம வளர்ச்சியில வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா இருக்கு பரிணாமம் இல்ல, பரிமாணங்கள்ல வருது அது. ஆனா அது அப்படியே தான் இருக்கு. புலவிக்கு புது வேஷம், அவ்வளவுதான். கம்பி கட்டுற கதையெல்லாம் காதலில் சகஜம் அப்பா. கம்பி கட்டுற கதையெல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டா இருப்பாருங்க. உருட்டு உளவியலின் தொன்மையை வள்ளுவத்தில் தொடர்ச்சியை வாட்ஸ்அப்பில் கண்டறிக. உருட்டு உளவியலின் தொன்மையை வள்ளுவத்தில் தொடர்ச்சியை வாட்ஸ்அப்பில் கண்டறிக. வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால்தான் தமிழ் என்றும் இளமையாய் இருக்கிறது, இன்பத்து பாலில் கொட்டி கிடக்கிறது புத்துணர்ச்சிக்கான புரதச்சத்து. அப்படியே சாப்பிடுங்கள் அப்படின்னு நமக்கு டெய்லி புரதச்சத்து தான் வேணும் இல்லையா, அதனால அப்படியே சாப்பிடுங்கள். அது மாதிரியான ஒரு விஷயம்தான் வள்ளுவம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. எப்படி இந்த கால குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உருட்டு, கிரிஞ்ச் ஃபெலோஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப கலோக்கியெல்லாம், கம்பி கட்டுற கதை இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப கலோக்கியெல்லாம் இதை கொண்டு போயிருக்காரு. இந்த காலத்து குழந்தைங்க இதை படித்தா மட்டும்தான் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ கற்றுக்குறோம், எவ்வளோ நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, என்னென்னைக்குமான கருத்துக்களை எந்த பீரியடுக்குமான வாழ்க்கைக்குள்ள கருத்துக்களை வள்ளுவம் சொல்லியிருக்குங்கிறது நமக்கு புரிய வரும். அதனால கண்டிப்பாக குழந்தைங்க இதை படித்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இன்பத்து பாலை நம்ம ஒரு காலத்தில் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். ஆனால் இன்பத்து பால் எல்லாருக்குமானது. எந்த வித ஒரு விகாரமான ஒரு சொற்களோ அந்த நிலையோ அதில் சொல்லப்படலை. நமக்கு சந்தோஷமாக நம்ம காதலை பற்றி சொல்லியிருக்காரு. காதலில் பெண்ணோட மனநிலை, ஆணோட மனநிலை, உளவியலை பற்றி பேசியிருக்காரு. அதனால் எல்லாரும் வள்ளுவத்தை படித்து இன்பத்தை பல படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயாவோட ஆசையும் எங்களோட ஆசையும். அப்படி தான் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், இதில் வந்து இந்த தலைப்பில் ஃபுல்லாக ஊடல் பற்றி தான் இருக்குது. முழுக்க அந்த ஊடலை பற்றி அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. பட் அந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி ஊடல் மொழி தான் மாறுதே ஒழிய இருந்துகிட்டே இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பொதுவாக ஊடல்லே வந்து ஒரு காதலை முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான இன்னொரு லாங்குவேஜ் தான் அது. ஒரு கேரக்டரை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது இல்லையா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஊடல் மொழியை வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்ம அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் தான் இந்த ஊடல்.
ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா எதையுமே தவிர்க்க முடியாது அது, ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அதை எப்படி ஏற்றுக்கணுங்கிறத சொல்லித்தரது தான் ஐயாவோட இந்த இதில் அழகாக பிரித்து கொடுத்துருக்காரு. ஆமாம், அவர் முதல்ல சொன்னது மாதிரி விறுவிறுப்பு இருக்குது இந்த கால காதலில், ஆனால் குறுகுறுப்பு இல்லை, அந்த ரசனை இல்லாமல் போகுது, அந்த சுவை அளவு குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சுவை அளவை கூட்டிக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இதை படித்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது ஒரு கவிதையில் படித்தேன், ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. ஸோ அந்த இடைவெளி தான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள இடைவெளி. அந்த இடைவெளி எப்போதுமே நம்ம பயன்படுத்துறதில்லை. நம்ம வந்து பிடிச்சிருச்சுன்னா அதை நமக்கு பிடிச்சது தான் அவங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகை. இதெல்லாம் தான் வந்து உறவுகள் மேம்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. காதலில் அதை ஊடல்னு சொல்கிறோம். இதையே உறவுகள் அப்ளை பண்ணும்போது குழந்தைங்க கிட்ட நம்ம சில திணிப்புகள் இருக்கும், அவங்களுடைய உலகம் வேறு இருக்கும், அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இருப்போம், அந்த இடைவெளி நமக்கு தெரியாமல் இருக்கும். முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது அந்த இடைவெளியை தான், காதலில் கற்றுக்க வேண்டியது அந்த ஊடலை தான். ஸோ அது ரெண்டுமே பிரித்து பார்க்கும்போது ஊடலுக்கும் இங்கே இடைவெளிக்கும் சரியாக இருக்குது. நன்றிங்க சார்.